அண்ணன் செங்கோட்டை அண்ணன் என்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாரோ 20 வயசு பையனாயிட்டாரு. அப்ப அவர் கூட போட்டி போட்டுட்டு நம்மளால ஓட முடிய மாட்டேங்குதுப்பா. எந்த தோட்டத்துக்குள்ளார போனாலும் குமிஞ்சுக்கிட்டு ஓடுறாரு, பின்னாடியே நம்மளும் ஓட வேண்டியதா இருக்கு. அண்ணனுக்கு பயந்துகிட்டே நான் வேட்டி கட்டுறது இல்லை, பேண்ட்டை போட்டு சுத்திட்டு இருக்கிறேன். எங்கடா அவுந்துருப்போம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் என்ன சொல்றேங்கிறத கேளுங்க. தம்பிகளா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. பத்திரிகை நண்பர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சுனாலும் எல்லாருமே கேட்குறீங்க, செங்கோட்டையன் வருத்தத்தில் இருக்காரான்னு. அவர் முகத்தை பாருங்க. ஆமா, உண்மையாலுமே அண்ணன் வருத்தத்தில் தான் இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தில் ஏண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இணையாம போயிட்டோம் வருத்தத்தில் அண்ணன் இருக்கிறாரு. ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. இங்க இருக்கிற எந்த நிர்வாகியும் பதவிக்காக நாளைக்கு ஒரு உயர் பதவிக்கு போவோங்கிற ஆசையில யாரும் இங்க வரல. எங்க தளபதி பின்னாடி மக்கள் சேவையை மட்டும் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் ரசிகர் மன்றத்தில இருந்து மக்கள் இயக்கத்தில இருந்து தமிழக வெற்றி கழகம் வரலும் எல்லாருமே ஒன்னா பயணிச்சிருக்கிறோம். அதனால நாங்க பதவி ஆசை இருந்தாதான் எங்களுக்குள்ளார போட்டி இருக்கும். 100% அது எங்களுக்கு கிடையாது. நீங்க திரும்ப அண்ணனை கேட்க வேணாம். இருந்த இயக்கத்தை விட இப்ப 100 மடங்கு சந்தோஷமா இந்த தமிழக வெற்றி கழகத்துல அண்ணன் இருக்கிறாரு. இத நான் சார்ந்த ஈரோடு மாவட்டம் எங்களுடைய தலைவர் தளபதிக்கு அப்புறம் பொதுச் செயலாளருக்கு அப்புறம் இந்த ஈரோடு மாவட்டத்தோட ஒருங்கிணைந்த முகம் அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் தான். இன்னொரு விஷயம், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அக்காக்கு அக்காவாக, அத்தைக்கு அத்தையாக, அம்மாவுக்கு அம்மாவாக எங்களை எல்லாம் வழிநடத்தும் ஒரு விஷயம் நான் பெருமைக்காக சொல்ல, அக்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனா அவங்க பதவியும் பெரிய பதவியில் இருந்தாலும் நாங்கள் அவங்கள விட சின்ன பசங்க தான். ஆனால் எந்த இடத்துல எங்களுக்கு முன்னுரிமை தரணும்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டு அக்கா நீங்கள் முன்னாடி வாங்க மரியாதைக்குன்னு சொல்ல போகும்போது கூட இல்லை நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும்னு எங்களை முன்னாடி நிற்க வச்சு அழகு பார்க்குற எங்கள் அக்கா சத்யபாமா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.